ஒரு பிஎஃப் மெம்பர் பென்ஷன் ஸ்கீமுக்கு செலுத்துகிற அமௌண்ட்டை மறுக்க முடியுமா? அதாவது பென்ஷன் திட்டத்தில் செலுத்துகிற அமௌண்ட்டை மறுத்து அதை இபிஎஃப் ஸ்கீமில் செலுத்துமாறு சொல்ல முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்கும். முதலாவதா இபிஎஃப் ஸ்கீம், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். அடுத்து ரெண்டாவதா இபிஎஸ் ஸ்கீம், அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம். ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டு வகையான ஸ்கீமில் தான் அமௌண்ட்டை செலுத்துவாங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்துகிற அமௌண்ட்டில் ரெண்டு பேரோட பங்களிப்பு இருக்கும். ஒன்று எம்ப்ளாயி ஷேர், இன்னொன்று எம்ப்ளாயர் ஷேர். இதில் எம்ப்ளாயி தரப்பிலிருந்து 12% அமௌண்ட்டும் எம்ப்ளாயர் தரப்பிலிருந்து 12% அமௌண்ட்டும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்துவாங்க. எம்ப்ளாயி தரப்பிலிருந்து செலுத்தப்படும் 12% முழு பங்களிப்பையும் இபிஎஃப் ஸ்கீமில் செலுத்துவாங்க. எம்ப்ளாயர் தரப்பிலிருந்து செலுத்தப்படும் அதே அளவு 12% பங்களிப்பை 8.33% மற்றும் 3.67% அப்படின்னு இரண்டா பிரிப்பாங்க. இதில் 3.67% பங்களிப்பை இபிஎஃப் ஸ்கீம்லையும் மீதி இருக்கிற 8.33% பங்களிப்பை இபிஎஸ் ஸ்கீம்லையும் செலுத்துவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாயர் ஷேரை இரண்டா பிரித்து ரெண்டு ஸ்கீம்லையும் செலுத்துகிறாங்க. இதில் இபிஎஃப் ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. மேலும் இந்த இபிஎஃப் ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எப்போ வேணும்னாலும் ஜாபை ரிசைன் பண்ணி முழுமையாக வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இபிஎஸ் ஸ்கீமில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மேலும் உங்கள் சர்வீஸ் பீரியட் 10 வருஷத்துக்கும் குறைவாக இருக்கும்போது மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் 10 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நீங்கள் மந்த்லி பென்ஷன் அமௌண்ட் பெற எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சில பேர் இந்த இபிஎஸ் ஸ்கீமில் செலுத்துகிற அமௌண்ட்டுக்கு தான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறது இல்லையே, அதுக்கு பதிலாக இபிஎஸ் ஸ்கீமில் செலுத்துகிற அமௌண்ட்டை இபிஎஃப் ஸ்கீமில் செலுத்தினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த இபிஎஸ் ஸ்கீம் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். இதோட நோக்கம் எம்ப்ளாயீஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஓய்வூதியமாக பெறுவதற்காக இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. மேலும் ஒரு பிஎஃப் மெம்பர் அவங்களோட இபிஎஸ் ஸ்கீமில் செலுத்துகிற அமௌண்ட்டை மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட் எம்ப்ளாயர் தரப்பிலிருந்து தான் செலுத்தப்படுது. இதனால் இந்த இபிஎஸ் ஸ்கீமில் அமௌண்ட்டை செலுத்த பிஎஃப் மெம்பரோட ஒப்புதல் தேவையில்லை. மேலும் அதை பிஎஃப் மெம்பர் மறுக்க முடியாது. இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.